ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசம் சமையல். வியூவர்ஸ் எல்லாருக்கும் விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு வீடியோவில் மொச்சை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சூப்பர் டேஸ்டான சைட் டிஷ்ஷு. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான மொச்சை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. அது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய். இதை லேசாக வந்து பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவேவும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் வந்து லேசாக கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவேவும் 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். அதுக்கு முதல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் காரத்துக்காக, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவேவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துருங்க. இந்த சிக்கன் மசாலா பவுடர்னுடைய ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்னு நான் சீக்கிரமே உங்களுக்கு அப்லோட் பண்றேன். எப்படி இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மொச்சை சேர்த்துருக்கிறேன். இப்போ இது நல்லா இந்த மாதிரி லேசா வந்து பிரட்டிடுங்க மசாலா கூட. நம்ம ஏற்கனவேவும் இந்த மாதிரி மொச்சையில வந்து மொச்சை குழம்பு, அப்புறமா வந்து ஹோட்டல் மொச்சை ரெசிபி எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னு செக் பண்ணி பாருங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலா அரைக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 3 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸு இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவேவும் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் அரைச்சிக்கிடணும். பாருங்க, இந்த அளவில் இருக்கணும் நம்ம அரைச்ச விழுது. இப்போ இது வந்து நம்ம கிரேவி கூட சேர்த்துருவோம். இப்போ இதை அந்த மொச்சை கூட சேர்த்துட்டு அந்த மிக்ஸி லேசாக கழுவி அந்த தண்ணியை கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரியான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லேசாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து சரியானது. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 விசில் இது வரட்டும். இப்போ இப்போ 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாமே வந்து அடங்கிருச்சு. இப்போ நான் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, மொச்சை காய் எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கு நம்மளுடைய மொச்சை கிரேவி. இது நம்ம இப்படினாலும் பரிமாறலாம். இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் திருப்பி மறுபடியும் வேற ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ்ல வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு லேசாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவேவும் கிரேவி நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. அது கூடவேவும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க. இது இன்னமும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் மொச்சை கிரேவி. இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் மொச்சை குருமா. இந்த குருமா வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நான் பூரி செஞ்சுருக்கிறேன். பூரி கூட இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.
கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மொச்சை குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.